வணக்கம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதைகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு நாம அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த கதையை தான் பார்க்க போறோம். இது நம்பிக்கை, இழப்பு எல்லாத்துக்கும் மேல ஒரு புதிய தொடக்கத்தை பற்றிய கதை. வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு. இன்று நான் ஒரு சிறிய ஸ்டோரி சொல்லப் போகிறேன். இந்த வார்த்தைகளோட தான் ஆரம்பிக்குது. இது வெறும் கதை மட்டும் இல்ல, ஒரு ஆழமான செய்தியை கொண்டு வர ஒரு பயணம். வாங்க அந்த பயணத்தை நாமளும் தொடங்குவோம். சரி, நம்ம கதையோட முதல் அத்தியாயம் நம்பிக்கைய மையமா வச்சது. இயேசுவோட உயிர்த்தெழுதலுங்கிறது வெறும் ஒரு சம்பவம் இல்ல, எவ்வளவு இருண்ட சூழ்நிலையிலையும் நம்பிக்கையோட ஒரு சின்ன கீற்று எப்படி வருங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். அதைத்தான் இப்போ நாம பார்க்க போறோம். எந்த ஒரு கதையோட திருப்புமுனையையும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கதையோட ஹீரோவான இயேசு அன்புக்கும் சேவைக்குமான ஒரு சின்னமா பார்க்கப்படுறாரு. அவரோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருந்துச்சு, வாங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இயேசுவோட வாழ்க்கை முழுக்க முழுக்க அன்பு, சேவை, இது ரெண்டும் தான். அவர் மக்களை எந்த பாகுபாடும் இல்லாம நேசிச்சாரு. யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கு உதவினாரு. நோய்வாய்ப்பட்டவங்கள குணப்படுத்தினாரு. அவர் போதிச்சது எல்லாமே அன்பு, கருணை. இதுதான் அவரோட அடையாளம். இந்த கதையோட மொத்த பயணத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல அன்பு அற்போதனைகள்னு ஒரு உச்ச கட்டத்துல தொடங்குது. அடுத்து சிலுவை மரணம்னு ஒரு பயங்கரமான சரிவை சந்திக்குது. அப்புறம் கல்லறையோட அமைதியில 3 நாள். கடைசியா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இந்த ஏற்ற இறக்கம்தான் இந்த கதையோட முதுகெலும்பே. எவ்வளவு வெளிச்சமான கதையா இருந்தாலும் அதுல ஒரு இருண்ட பக்கம் இருக்கும் இல்லையா? இப்ப நாம அந்த மாதிரி ஒரு சோகமான கஷ்டமான கட்டத்துக்குள்ளதான் போக போறோம். அன்பு நிறைஞ்ச அந்த பயணத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகமான திருப்பம் காத்திருந்துச்சு. ஆனா பாருங்க, அவர் சொன்ன அன்பு, கருணை இது எல்லாருக்கும் பிடிக்கல. அந்த உரையில சொல்ற மாதிரி சிலர் அவரை கடுமையா எதிர்த்தாங்க. அந்த எதிர்ப்பு கடைசியில அவரை சிலுவையில அரைஞ்சு கொள்ற அளவுக்கு போயிடுச்சு. இயேசு சிலுவையில இறந்து போனாரு. அவரோட உடலை ஒரு கல்லறையில அடக்கம் செஞ்சாங்க. அந்த பெரிய கல்ல வச்சு கல்லறைய மூடினப்போ அவ்வளவுதான், அவரோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. நம்பிக்கைக்கே சாவி போட்டு பூட்டின மாதிரி ஒரு நிலைமை. ஆனா எல்லாரும் முடிஞ்சதுன்னு நினைச்ச அந்த இடத்துலதான் ஒரு புது ஆரம்பம் காத்துட்டு இருந்துச்சு. கதை இங்க முடியல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது. இதுதான் இந்த கதையோட உண்மையான டர்னிங் பாயிண்ட். சரி, அந்த 3 நாள் கழிச்சு என்ன நடந்துச்சு? அந்த கல்லறையோட அமைதி கலைஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த நேரத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடந்த முதல் அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு காலி இடம். ஆமா, இயேசுவை அடக்கம் செஞ்ச கல்லறை காலியா இருந்துச்சு. வாசல்ல மூடியிருந்த அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா உள்ள அவரோட உடல் இல்ல. இது எப்படி சாத்தியம்? அந்த குழப்பத்துக்கெல்லாம் விட சொல்ற மாதிரி அங்கிருந்த ஒரு தேவதூதர் இந்த வார்த்தைகளை சொன்னார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்துமிட்டார். கல்லறை காலியா இருந்ததோட மர்மம் இந்த ஒரு வரியில உடைஞ்சது. ஆமாங்க, ஈசு மரணத்தையே ஜெயிச்சு மறுபடியும் உயிருடன் வந்து தன்னோட சீடர்களை சந்திச்சாரு. இந்த நிகழ்வு ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லுது. மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு புது, யாருமே எதிர்பார்க்காத தொடக்கத்துக்கான ஒரு வாசல். சரி, இப்போ நாம கதைய கேட்டுட்டோம். ஆனா இது வெறும் ஒரு பழைய கதை தானா? இல்ல. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா? இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? அந்த ஸ்பீச்லயே இதுக்கான பதில் இருக்கு. இதன் அர்த்தம் என்னன்னா அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த அர்த்தம் என்னன்னா, இந்த முழு கதையோட சாராம்சமே 2 வார்த்தை தான்: புதிய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கதவு மூடிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு தோல்வி உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். ஆனா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பை இறைவன் வச்சிருக்காரு. அதனால இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த பாடம் இதுதான். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நிலைமை எவ்ளோ மோசமா வேணா போகலாம், ஆனா இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா பிடிச்சுக்கோங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த நம்பிக்கையெல்லாம் தத்துவமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட டெய்லி லைஃப்ல இதை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு அந்த ஸ்பீச்ல 3 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. நம்பர் 1 நம்பிக்கை. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு முழுசா நம்புங்க. 2வது உழைப்பு. சும்மா நம்பினா மட்டும் பத்தாது, அதுக்காக கடுமையா உழைக்கணும். 3வது விடாமுயற்சி. தோத்துட்டான்னு துவண்டிடாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க. இது 3ம் தான் சக்சஸ்க்கான ஃபார்முலா.
இந்த 3 விஷயத்தையும் நீங்க உறுதியா செஞ்சீங்கன்னா நீங்க தனியா இல்ல. அந்த ஸ்பீச்ல சொல்ற கடைசி வாக்குறுதி இதுதான். உங்க பயணத்துல ஜெயிக்க இறைவன் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். இந்த உரைய முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில மூடி கிடக்கிற எந்த கல்லறைக்கு வெளியே ஒரு புது வாய்ப்பு, ஒரு புது தொடக்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.